டாக்டர் ஷர்மிகா. இந்த பேரு 2 வருஷத்துக்கு முன்னாடி திடீர்னு பயங்கரமா வைரல் ஆயிட்டு, அவங்க சொல்றதெல்லாம் இன்டர்வியூ எடுத்து பயங்கரமா ஃபேமஸ் ஆயிட்டு, அப்புறமா போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டு அவங்கள அங்கிட்டு ஓரமா விட்டுட்டாங்க. பட் இவங்கள பத்தி சொல்லணும்னா, இவங்க கியூட்டான டாக்டர்ன்றனால நெறைய பேருக்கு இவங்கள பிடிக்கும். இவங்க சித்தா டாக்டர். இவங்க சொல்லக்கூடிய பொருட்கள் எல்லாமே பயங்கர வைரலா இருக்கும். ஈஸியா விற்பனையாகும். இவங்க சொல்ற ரொட்டீன ஃபாலோ பண்ணுவாங்க. எல்லாமே போயிட்டு தாங்க இருக்கு. ஆனா, அதிர்ச்சி ஏற்படுத்துற விதமா அவங்களுக்கு டிவோர்ஸ் ஆன விஷயம் வெளியில வரும்போது, அவங்கள ஃபாலோ பண்ண நெறைய ரசிகர்கள் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. இவங்களோட பேக் போனா இருந்தாரு. அவர் தான் எல்லாம் பண்ணாரு. அவர் தான் அப்படி, அவர் தான் இப்படின்ட்டு நெறைய சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு நேரத்துக்கு மேல என்ன ஆச்சுன்னா, அவங்க டிவோர்ஸ் பண்ணத பத்தி அவங்களுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாருக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது இந்த உறவு அப்படின்றது ரொம்ப அழகானது. 99% கூட நல்லா இருக்கும். அந்த 1% அத ஃபிக்ஸே பண்ண முடியாது. அது எந்த அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணாலும் நாம ரொம்ப ஹர்ட் ஆவோம். அவங்களும் ரொம்ப ஹர்ட் ஆவாங்க. யாரோ ஒருத்தர் கோஆப்பரேட் பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு ரொம்ப கண்ணியமா பேசியிருப்பாங்க. ஒரு வார்த்தை. அவங்க கணவர பத்தி தப்பாவோ, வேற எந்த மாதிரி வந்துட்டு அவர வந்துட்டு தப்பா போர்ட்ரே பண்ணியோ பேசல. ஷர்மிகாவ பொறுத்தவரைக்கும் அவங்க கணவர் மேல அவங்க வைத்திருக்கக்கூடிய அந்த அன்புன்றது ரொம்ப பெருசா இருந்துச்சு. அதையும் தாண்டி அவங்க கணவர் அவங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய எல்லாத்தையுமே இவங்க ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணாங்கன்னே சொல்லலாம். நல்ல ஒரு காதல் தான். ஆனா கொஞ்சம் புரிதல் குறைபாடு. அதெல்லாம்னால தான் நாங்க இப்ப பிரிஞ்சிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. 30 வருஷம் ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு குழந்தைகளுக்காக, இவங்களுக்காக, அவங்களுக்காகன்னு ஒண்ணா பல்ல கடிச்சுட்டு வற்புறுத்திக்கிட்டு வாழணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா வந்துட்டு நம்ம லைஃபே இழந்துரும். ஒரு டாக்ஸிக்கான இடத்துல இருக்கோம்னா, அத விட்டு வெளியில வந்தா தான் நாம நிம்மதியா வாழ முடியும். ஸோ இதுக்குள்ள அந்த கலாச்சாரம், பண்பாடு, மத்தவங்க என்ன நெனைப்பாங்கன்னா, மத்தவங்களுக்கு அது ஒரு கதை. நமக்கு தான் வாழ்க்கை. நெறைய பேர் வந்துட்டு இந்த இடத்துல தடுமாறுறதுக்கு ரீசன் பொருளாதார ரீதியா பொண்ணுங்களுக்கா இருக்கட்டும், யாரோ ஒருத்தருக்கு அந்த சுதந்திரம் இல்லாத பட்சத்துல இந்த ரிலேஷன்ஷிப்ப கன்டின்யூ பண்ணி, ஃபோர்ஸ் பண்ணி, கடைசியில தியாகியா வாழ்ந்து, அவங்க கோ த்ரூ பண்ண டாக்ஸிசிட்டிய ஃபியூச்சர்ல அவங்களுக்கு ஒரு பையன் இருந்தாலும் சரி, இல்லன்னா தனக்கு ஒரு பெத்த பொண்ணு இருந்தாலும், அந்த பொண்ணுங்களுக்கோ, பையனுக்கோ வந்துட்டு அந்த ஃபுல் டாக்ஸிசிட்டியையும் டெலிவர் பண்றது, ஒரு நெகட்டிவான அட்மாஸ்பியர்ல இருக்கிறது. பட் இது எல்லாமே மாறணும்னா ஒண்ணே ஒண்ணு பண்ணலாம். தயவு செஞ்சு நல்லா சம்பாதிக்கணும். பொருளாதார ரீதியான சுதந்திரம் நமக்கு குடுக்குற அந்த மரியாதை இருக்குல்ல, அது வேற லெவல்ல இருக்கும். அதுதான் நமக்கு நாம யாருன்னு ப்ரூவ் பண்றத தாண்டி, நமக்கு என்ன தேவை? நாம எந்த இடத்துல இருக்கணும்ன்றத ப்ரூவ் பண்ணும். நீங்க பொருளாதார ரீதியா எப்பயுமே சுதந்திரமா இருக்கிறது ரொம்ப தேவையான ஒண்ணா தான் இருக்கு. முக்கியமா பார்த்தீங்கன்னா, லைஃப்ல நாம கடந்து வரணும்னு நெனைக்கிற நெறைய அனுபவங்கள, நாம சரியா கொண்டு போறதுக்கு பொருளாதார சுதந்திரம் ரொம்ப தேவை. நான் சொல்ட்டேன்னு யாரும் டிவோர்ஸ் பண்ணணும் அப்படியெல்லாம் கிடையாது. உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலையா? பேசி பாருங்க, சொல்லி பாருங்க, புரிய வச்சு பாருங்க. எதுவுமே நடக்கலன்னா, உங்க கரியர், உங்க லைஃப் நீங்க வந்து அஃபெக்ட் ஆகுறீங்கன்னா, அடுத்து ஒரு முடிவு எடுக்கணும்.